நமக்கு 128வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா உசப் கப்பலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எவனோ ஒருத்தர் கப்பலை சரி பண்ணிட்டு போயிருக்கான். இங்க மேல காடி என்னரு காட்டுறாங்க. எல்லாருமே நம்ம அப்பரியாட்ட பார்த்தா மட்டும் போதும் சொல்லியிருப்பாங்க. காடி என்னரு இங்க ஒரு பக்கம் மொத்த கப்பலை சரி பண்ணிட்டாங்க. இது எவன் சரி பண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்பி கப்பலை மேல இருந்து இறக்கிட்டு மொத்தம் 2 டீமா பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க தங்கத்தை தேடி. இடத்துல ஜோரோ தான் காட்டுறாங்க. ஜோரோ அவன் மட்டும் நடந்து போய்கிட்டு இருக்கான். டே ஜோரோ, நீ போற ரூட்டே தப்புடா. வெஸ்ட் உனக்கு எங்க இருக்குன்னு தெரியாதான் சொல்லி லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். இவன் போறதே ஈஸ்டடா. இவனுக்கு 2 வரையோட நம்ம கூட்டு வந்தோம் சொல்லிட்டு சோப்பர் முழிச்சுக்கிட்டு இருக்கான். டைரக்ஷனே தெரியாம ஒரு இடமா போய்கிட்டு இருக்கானு. அவனுக்கு ஒருமே முட்டாள் மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பர் ரோபின் சொல்றா, சவுத் எந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு வா அந்த 2 வரட்டையும், அப்பதான் அவனுக்கு புரியும் சொல்லிட்டு இருக்காவா. சரின்னு சொல்லிட்டு போறான். லூஃபி ஜோரோ இருங்கடா நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். சோப்பர் பார்த்தா அவன் வழியை காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா கூப்பிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் 4 பேரும் ஒன்னா போய்கிட்டு இருக்கானுங்க. நம்ம லூஃபியோ கம்பு எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே வரான். டே லூஃபி, நீ வச்சிருக்க ஸ்டிக் உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்றான் சோப்பர். ஏன் குழுடா இதை நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. நீ உண்மையிலே லக்கி, இந்த கம்பு உண்மையில வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த கம்பு வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோன்னே தெரியாம போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோரோ என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறானுங்க. ஒரு பக்கம் டே சோப்பர், என்னடா இன்னைக்கு நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபி ஆமான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். ஏன்னா நீங்க 3 பேர் இருக்கீங்களே அது எனக்கு போதும் அதான் சொல்லிட்டு சோப்பர் என்ஜாய் பண்ணிட்டு போறான். ஒரு பக்கம் சோரோ பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே போறான். அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். என்னடா அவனுங்கள்ட்ட எல்லாம் பிரீஸ்ட் மாட்டான், ஏன்ட்டு ஒரு பிரீஸ்ட் கூட மாட்ட மாட்டுக்கானு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காம. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறான். என்னடா எப்பவுமே பிரச்சனை வரணும் நினைச்சிட்டு உங்களுக்கு என்னதான்டா வேணும்னு சொல்லிட்டு இருக்கா ரோபின். ஆனா அதையும் சோப்பர் சிரிச்சுக்கிட்டே போறான். ஏன்னா இந்த 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தா ஏதோ ஒன்று மூவ் ஆன மாதிரி இருக்கு. என்னடா இது புதுசா ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். சோப்பர் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் வான்னு சொல்றான் லூஃபி. இல்லடா ஒன்னு இல்ல ஏதோ மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கான். என்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும், நான் இன்னைக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சோப்பர் நடந்து போய்கிட்டே இருக்கான். சோப்பர் பின்னாடி பக்கம் முன்னாடி வான்னு சொல்லியிருக்கான். சோரோ ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. டே ஒரு பெரிய ரூட் மாதிரி இருக்குடா, அது ஏன்டா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி லூஃபி கேக்குறான். டே இதை நீ பாத்துட்டியான்னு சொல்லிட்டு சோப்பர் கேக்குறான். ஆமாடா இது வரைக்கும் நான் இது உன் மாதிரி பார்த்ததே இல்லைன்னு சொல்றான் சோரோ. கொஞ்ச நேரம் முன்னாடி தாண்டா நான் பார்த்தேன், ஏதோ மூவ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். ஒரு பக்கம் சோப்பர் பார்த்தா ரோபின் அதை பாத்துக்கிட்டே இருக்கா. என்னடா மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா மூவ் ஆகிட்டு வருது. பெரிய பாம்பு மாதிரி இருக்கு, வேற லெவலில் நின்றுகிட்டு இருக்கு. எங்கடா வந்தோம்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் உசப்போ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். பீரே அங்கதான் இருக்காங்க. நேவிகேட்டர் ஏதாச்சும் சொல்லு, நம்ம வேற லெவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கான் நாமி. கேப்டன் உசப் நீங்க அப்படியே இருங்க, வேற லெவல் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்கான் நாமி. ரோடு வந்து ரொம்ப ஏத்தமாவே போய்கிட்டு இருக்கு. அதனால டயல் பவர் யூஸ் பண்ணி நம்மளே போறோம்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா க்ரோவை யூஸ் பண்ணி தான் இவங்க கப்பலை தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆஞ்சி இந்த கேப்டன் எப்பவுமே நீ ப்ரொடெக்ட் பண்ணி தான்டா இருக்கணும், அதனால நீ பாத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். டே கேப்டன் கிடையாது ஒண்ணு கிடையாது, ஒழுங்காரது இருந்துன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சாஞ்சி டே அந்த தாத்தாக்கு இன்னமாட்ட அந்த மெடிசன் நீங்க கொடுக்கல, சாப்பர் கொடுக்க சொன்னா ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு நாமி கிட்ட இருக்கா. நான் ஒன்னும் தாத்தாலாம் கிடையாது, நான் கான்ஃபால்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நாமி அந்த பேரல் பக்கத்துல தான் இருக்காது, உன்னால எடுத்து கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு சாஞ்சி கிட்டுக்கிட்டு இருக்கான். சரி இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காவா. ஓல்டு மன் மாதிரி தான் இருக்கு, வேற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். அவர் உடனே நன்றி சொல்றாரு. நன்றில நீங்க எங்களுக்கு ஒன்னும் சொல்ல வேண்டாம், எங்களோட ஷிப் டாக்டர் சோப்பருக்கு நீங்க சொன்னா போதும் சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். காரணே அவன் தான், அவன் உண்மையிலே வேற லெவல் சோப்பர் மாஸ்க் கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உசப். எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு. ஓல்டு மன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த பத்தி ஒரு சின்ன ஹிஸ்டரி உங்கள்கிட்ட சொல்லவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. உன்னை உசப் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கான். அவரை 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நான் காடா தான் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன இவர் தலை எங்கேயுமே மோதிட்டான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டு பேரே வந்து தலையவே கடிச்சிருச்சு. வந்து ஸ்கைபியாக்கு எப்படி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அந்த சமயத்துல வந்து வேற லெவலா இருக்கும், மக்கள் எல்லாருமே பீஸ்ஃபுல்லாவும் அமைதியாவும் என்ஜாய் பண்ணி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ளூ சி பொருளா மட்டுமே நாக்கப் ஸ்ட்ரீம்ல அடிச்சு மேல வந்திருக்கு. அதை எங்க மக்கள் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அதே சமயத்துல எல்லாமே நல்லா இருந்துகிற சமயத்துல திடீர்னு ஒரு இடத்த வந்து அப்படி உடச்சுக்கிட்டு மேல வந்துச்சு. அதான் அப்பர் யார்டு ஒரு பெரிய பூமியே வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஹை பீப்புள் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்த அவங்க சொர்க்கம் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதைத்தான் நீங்க சேனல் சொல்றீங்களா, இதைத்தான் நாங்க வெறுத்துன்னு சொல்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த இடத்துக்கு போக போக கொஞ்சமே சண்டை வந்துச்சு. அப்பதான் பேட்டில் தொடங்குச்சு. அவங்க தான் சாண்டோரியன்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நாமே மறந்து வைக்கிறா, நீங்க கொரில்லாவை பத்தி தான் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். கீழே இருந்த சமயத்துல ஒரிஜினலா வந்து சாண்டோரியன்ஸ் தான் வந்து இங்க வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சாஞ்சி. சொன்னது கரெக்ட் தான், அது ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது சொல்றாரு அவரு. அவங்களோட இடத்த எடுத்துட்டு நீங்க அடிச்சு விரட்டிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா நீங்க சொன்னதும் கரெக்ட் தான், ஸ்கை பீப்புள் வந்து அவங்கள்ட்ட வந்து புடுங்கிட்டாங்க. அதனாலதான் 400 வருஷம் இந்த சண்டை முடியாம 2 பேருக்குள்ளேயும் சண்டை நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ட்ரை பண்றது இந்த இடத்தை திருப்பி எடுத்துக்கணும்னு நினைக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸ்கை பீப்புள். பாக்கே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு நாமி. அப்புறம் நீனே கெட்டவன் தானான்னு சொல்லிட்டு சாஞ்சி உசப்பு கத்திக்கிட்டு இருக்கான். அதை திரும்பி அந்த குதிரை மண்டையை பிடிச்சி கடிச்சிருச்சு. சொன்னது கரெக்ட் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. சரி நான் மெடிசனை போட்டுட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு மெடிசனை போட்டுட்டு திரும்பி ஆரம்பிக்காரு. சரி அந்த என்னரூ பத்தி சொல்லுங்க, அவன் உண்மையிலே கடவுளான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இந்த இடத்துல கடவுளா இருக்கையில அவன் வேற ஐலாண்ட்ல இருந்து வந்தான், அவன் மட்டும் வரல, அவன் கூட ஒரு 4 பேரை கூட்டு வந்தான், அவனோட சோல்ஜரை இறக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவனுக்கு தான் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தானுங்க. அப்ப வந்து அவனுக்கு அப்பரியாடே கண்ட்ரோலுக்கு எடுத்த
எடுத்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்குவாட் இருந்துச்சு, ஒவ்வொருத்தரும் நல்லா வந்து வேலை பார்த்தானுங்க. அவங்களை பத்தி எங்களுக்கு சில டீடைல்ஸ் தெரியாம நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாண்டியன்ஸுக்கு வந்து என்னன்னா, யார் கடவுளா இருந்தாலும் கடவுளா இல்லாட்டினாலும் அவனுங்களுக்கு தேவைப்பட்டது அவனோட நிலம், அதுக்காண்டி தான் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவங்க பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்களை இடத்த எடுத்தானே எடுக்க நினைக்கிறாங்கன்னு சொல்றான் சாஞ்சி. ஒரு பக்கம் எங்களே அவனுக்கு அட்டாக் பண்ணாங்க, அதான் ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. அது அவங்க எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னா, சில டைவன்ஸ் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்க ஷிப் அப்படியே திருடிட்டு போயிருவாங்க. அந்த சமயத்துல அப்படி வெளியே போகல சாண்டோரியன்ஸ் வந்து அவங்கள தடுத்து அந்த எதிரி கதையை முடிப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவங்க தெரியாம வந்து உங்களே அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். இது மிஸ்டேக்னால தான் நடந்துச்சா, ஆனா கொஞ்சம் மிஸ் இருந்தா நாங்க செத்துருப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சாஞ்சி. நான் ஸ்கை நைட் மாதிரி இருந்து இந்த இடத்துல அவதிப்படுறவங்களை காப்பாத்த வந்து என்னோட வேலையா நான் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா அந்த கார்டு என்னர் வந்து ரொம்ப மோசமானவன் அப்படிதானு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் பேசாதடா, கார்டு என்னருக்கு தெரிஞ்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிடும் சொல்லிட்டு உசப் வந்து சாஞ்சி அடிச்சுக்கிட்டே இருக்கான். நீ என்னடா ஸ்கைப்பியன் மாதிரி பேசுறன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. நீ டெவில்னு சொல்றியா? டெவில்லாம் கிடையாது, அவன் அதுக்கும் மோசமானவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு கான்ஃபால். வந்து வெளியே இருந்து யார் வந்தாலுமே அவங்க எல்லாருமே கிரிமினல் தான், அவனுக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கிடுவான். அதெல்லாம் யார் தாண்டாங்களோ அவங்க கதையை முடிக்கிறது அவனோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க சிட்டிசன் மேலே அவன் ஒரு ரூல்ஸை போட்டான், அதை யாரெல்லாம் பண்ணல வீக்கஸ்டான ஆள் மேல அவனே ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் என்ன ரூபத்தை எல்லாருமே பயப்படுதாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். எல்லாமே மந்தையில தொலைஞ்ச ஆடுகம் வருதான், எங்க போனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். உண்மையிலே கடவுள் ஆட்டம் மாதிரி தான் ஆடுதான், ஆனா ஒன்னும் கடவுள்லாம் கிடையாது, அவன்கிட்ட பவர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏஞ்சல் பீச்சில் இருக்கல அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஆனா எல்லாமே இப்படி நரக மாதிரி மாறின நினைச்சு கூட பார்க்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. ஆனா நாங்க அந்த தங்கத்தை தான் தேடி போறோம்னு சொல்றாவா. ஆமா நான் அதே மறந்துட்டேன், நேற்றுக்கு ராத்திரி நீங்க தங்கத்தை பத்தி பேசுனீங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு கான்ஃபால். தங்கம்னா என்ன, அது எப்படின்னா என்னத்தை பத்தி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. சொன்னோன்னு மிரண்டாங்க, என்னது தங்கம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்படி என்ன காட்டுறாங்கன்னா, திரும்பி அப்படி பழச காட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஸ்கைப்பியன்ஸ் வந்து சாண்டியன்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நெகோசியேஷன் கண்டி வந்திருக்காங்க. அதாவது சின்ன வயசு வைப்பர், டே நீங்களாம் இங்க நிக்க கூடாது, உங்களுக்கு இங்க வருதுக்கு உங்க அருகதே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் வைப்பர். பார்த்தா வைப்பர் இது எல்லாத்தையும் பழசை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். கான்ஃபால் நீ என்ன சொன்னாலும் நாங்க கேட்கற மாதிரி இல்ல, எங்க இடத்தை நாங்க எடுத்தே தீருவோம். சாண்டியன்ஸ் ஜெனரேஷன் வாழ்ந்த இடம்டா அது, உங்களுக்கு எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே அப்பர் இடம் மொத்தமாலாம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது, அது ஸ்கைப்பியன் மக்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது, அவங்களுக்கும் சில இடத்துல சொந்தமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். அதை வந்து அவங்க சொர்க்கம் மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னசென்ட் பீப்புள் இருந்து அதெல்லாம் என்னால புடுங்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கை பீப்புள் வந்து இன்னசென்டான பீப்புளா, நீங்க என்னமோ சண்டை பட மாட்டேன்னு சொன்னீங்க, டைவன்ஸ் கோட்னு சொல்லிட்டு வெளியே இருந்து ஆளே இருக்குது, எங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்குன்னு சொல்லிட்டு வைப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க பண்றதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுக்கான். சாக்ரிஃபைஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு 100 மக்களை சாவடிச்சது எங்களுக்கு என்ன தெரியாமலா இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் வைப்பர். அதை நாங்க பண்ணவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நெகோசியேஷன்லாம் ஒண்ணு கிடையாது, ஒழுங்கு மரியாதை பேருங்க, இல்ல உங்க தலையவே எடுத்துரும் சொல்லிக்கிட்டு இருக்காம. நில்லு வைப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. என்னோட பேரை சொல்றதுக்குலாம் உனக்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஒரு இடத்துல உள்ள பம்கின் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்ன நினைச்சானே தெரியல, வைப்பர் ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான். டே நில்டா வைப்பர், ஏன்டா அப்படி சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு சடனா அவனுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. லாக்கி பாத்துக்கிட்டு இருக்கா, ஐசாவோ அழுதுகிட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஏதாச்சும் பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா இவ எப்பவுமே அழ ஆரம்பிச்சிருவா, இது இவளுக்கு நடக்கதான் சொல்லிட்டு வைப்பர்னாலதான் அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு லாக்கி பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் அவனும் பிரச்சனை தான் இருக்கான், ஊரும் பிரச்சனை தான் இருக்கு, அவனும் என்னதான் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நேரம் ஒரு மாதிரி டீமன் மாதிரி நிக்கான். அதான் எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிருக்கா லாக்கி. பார்த்தா லாக்கி தான் எல்லாத்தையும் யோசிச்சு அப்படி நடந்து போய்கிட்டே இருக்கா. அங்க இருக்க வெறுத்த மட்டும் கீழே போட்டு வச்சிருக்கான். வைப்பர் உன்ட்ட எத்தனை தடவை சொல்ல, இது ஆயிஷாவோட ட்ரெஷர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லாக்கி. ஆனா அதுக்குள்ள வந்து ஒருத்த கை நிட்டுற நிப்பாட்டு சொல்லிட்டு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிலாம் நான் விட போறது இல்ல, இதை நான் எடுத்தே தீருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வைப்பர் இப்பரா இல்லாதவங்க எல்லாம் இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் இல்ல இறந்தாலும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவனுக்கு ஒரு பக்கம் சண்டை போட தயாராயிட்டாங்க. என்னரோட தலை எடுக்காம இங்க இருந்து போக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வைப்பர். ஒரு பக்கம் பாம்பு துரத்திக்கிட்டு இருக்கே, வாங்கடா ஓடும் ஓடும் சொல்லி லூஃபி சிரிச்சுக்கிட்டே ஓடுதான். ஆனா சோப்பரோ பயந்து ஜெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான். டே இந்த ஸ்கை ஐஸ்லாண்ட்ல இவ்வளவு பெரிய பாம்பான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜோரோ அப்படின்னு நினைக்கிட்டு இருக்கான். டே உன துண்டு துண்டு ஆக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்லியிருக்கான். ஜோரோ பாஞ்சு கடிக்கலான்னு வருது. ஜோரோ வானத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். இது என்னடா இவ்வளவு பெருசா இருந்தாலும் இவ்வளவு ஃபாஸ்டா வந்து கடிக்க வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு மரத்தை கடிக்கி, என்னன்னு பார்த்தா பாய்சனே அதுல இருந்து பறக்க ஆரம்பிக்கி. மரத்தை கடிச்சு முடிச்சோடனே செதற அடிக்க அந்த இடமே. இருந்து ஓடுதான் நம்மளுக்கு ஒரு வேலை, வேற வழியே கிடையாது சொல்லியிருக்கான் ஜோரோ. டே இந்த பாய்சனை தொட்டினா நம்ம செத்துருன்னு சொல்றான். அவன் பாய்சன் ஸ்னேக் என்னைய பாருடா என்னைய பாடான்னு சொல்லியிருக்கான். லூஃபி நக்கலை சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ரோபின் சுத்தி பாருன்னு சொல்றான் சோப்பர். ரோபினோ ஒரு மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரி பாஞ்சு போய்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பாம்பு வேற லெவல வந்து நின்றுகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாஞ்சு பாஞ்சு கடிக்கலான்னு வருது. பயந்து பயந்து அங்கெங்கயும் ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா சடனா ரோபின் எங்க தனியா போயிட்டா. என்னடா நான் செப்பரேட் ஆயிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. நான் போவா இல்ல இவனுக்கு வெயிட் பண்ணவான்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்கா. சோப்பரோ தனியா வந்துட்டான். எல்லாரும் எங்கடா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி தனியா போயிட்டான். ஜோரோ தனியா போயிட்டான். எனக்கு தெரிஞ்ச மேப் வச்சு நான் பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் லூஃபியும் தனியா போயிட்டான். சவுத்த நோக்கி தான் ராபின் போன்னு சொன்னான். சரி நான் சவுத்த நோக்கி போறேன்னு சொல்லிட்டு சடனா வேற டைரக்ஷன்ல அவன் பாட்டு நடந்து போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னரோ காட்டாங்க. சாண்டியன்ஸ் அவன் ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளூ சீ மக்களும் ரெண்டு பக்கமா பிரிஞ்சு
பிரிஞ்சு போறாங்க. இதுல ஒரு தனியா போன டீமே வந்து எல்லாரும் தனித்தனியா போயிட்டாங்க. சரி இன்னைக்கு ஆட்டம் வேற லெவலா இருக்க போது, எத்தனை பேர் வந்து சர்வே பண்ண போறான்னு சொல்லிட்டு பாப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸ் மக்களும் வேற லெவல் வந்துகிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு இந்த எண்ணொரு தலையை எடுக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி வந்துகிட்டு இருக்கான் வைப்பர். எண்ணொரு தலையை எடுப்போன்ட்டு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா அதோட முடியாது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை பாருங்க. See you bye.